சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் திருநங்கைகளின் நலனுக்காக சிறப்பான முறையில் சேவை புரிந்ததற்காக 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருதை கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை சந்தியாதேவிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் திருநங்கைகளின் நலனிற்காக சிறப்பான முறையில் சேவை புரிந்ததற்காக 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருதினை கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை சந்தியா தேவிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்ட அதிகாரிகள் இதுல கலந்து கொண்டாங்க. தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் சிவகங்கை, தேனி, திருவாரூர், கள்ளக்குறிச்சி, மதுரை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, திருச்சிராப்பள்ளி மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் 71,94,00,000 ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில அமைச்சர் பெரியசாமி, அதே போல ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி, அதே போல தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா, அதே போல அமைச்சர் TRB ராஜா, அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஊராட்சி துறையை பொறுத்தவரை இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில 71,94,00,000 ரூபாய் செலவில் இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து வருகிறார். அந்த நேரடி காட்சியில பார்க்கிறோம். 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களுக்கான கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து அதற்கான காணொலியும் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் 10,61,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 50,000 லிட்டர் பால் உற்பத்தி திறன் கொண்ட 2 பால் பண்ணைகள், 5,000 லிட்டர் திறன் கொண்ட தயிர் மற்றும் மோர் தயாரிக்கும் ஆலை மற்றும் ஆய்வக கட்டிடம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்நடை தீவன தொழிற்சாலை அமைக்கும் பணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். எனவே தொடர்ந்து 3 துறைகளுடைய நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். முன்னதாக ஊராட்சித்துறை சார்பில் 391 வாகனங்களை இன்றைக்கு தொடங்கி வைத்து அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, நன்றி, வணக்கம். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.